கலைஞருடைய மூத்த மகன் முத்து. ஒரு பெரிய ஃபேமிலியுடைய பையன். பெரிய அளவில் உச்சத்துக்கு போய் கலைஞருடைய வாரிசாக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு, அவர் வாழ்ந்த அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிக்கலான காலகட்டங்கள்ன்றதுனால, அவருடைய திரை பயணமும் சரி, அரசியல் பயணமும் சரி அவருக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துச்சு. 10th வரைக்கும் தான் படித்தார். அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு எங்கள் அப்பாவும் ஒரே ஒற்றுமைன்னா 10th ஃபெயில் நாங்கள். எங்கள் அப்பா முயற்சியில் முன்னேறினார், நான் கொஞ்சம் இதாகிட்டேன். சிதம்பரம் ஜெயராமனுடைய அந்த குரல் வளம், அந்த இது அவர் கேள்வி ஞானத்திலேயே அவர் வந்து ஒரு பாடகராக இருந்தார். சினிமாலெலாம் பாடியிருப்பார். இந்த நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூராண்டவான்னு இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான பாடல். எப்படி இந்த பாட்டு பண்டிகை நாள்லலாம் இந்த பாட்டு வரும். கூன் பிறையை போட்டுவிடும் குரானை ஓதிடுவோம்னு பாட்டு அவரே பாடி நடிச்சிருப்பார் அணையா விளக்கு படத்தில். பார்க்குறதுக்கு எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். அவரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு தான் அந்த லுக்லாம் வந்து அப்படி வச்சுருக்காரு மீசை. ஆமாம், அது எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆருமே சொல்லியிருக்காரு. அந்த பாட்டு எல்லாம் பயங்கர ஃபேமஸ். காதலின் பொன் வீதியில்னு பூக்காரி படத்தில் வரும். அதில் அவருடைய ஸ்டைல்லாம் பார்த்தா அந்த எம்ஜிஆர் ஸ்டைல் அப்படியே இருக்கும். அந்த விக்கு, கண்ணாடி, நடக்கிறது, அதெல்லாம் நான் உதட்ட கடிச்சிட்டு தான் பண்ணலையே தவிர மற்ற எல்லாம் இருக்கும். இவருக்கு முத்து அவர்களும் இப்போ 8 படங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே ஏன் நடிக்கலை? சரி, இவரை கொண்டு வந்தது சினிமாவில் அப்படியே கொண்டு வந்து அரசியல் வாரிசாக கொண்டு வரலாம். ஆனால் பண்ண தவறு என்னென்னா, இவரை பயன்படுத்தி இவரை மன்றங்கள் எம்ஜிஆர் மன்றங்கள்லாம் முத்து மன்றங்கள்லாம் அதில் மாத்திர வேலை பண்ணும்போது எம்ஜிஆருக்கு இயல்பாகவே ஒரு கோபம் வருது. இவர் அந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்த பிறகு ஒரு பிரபல நடிகர். அவரால் மது பழக்கம் இதாகி அதுக்கு ரொம்ப அடிமையாயிட்டார். மது பழக்கம் தான் அவர் வாழ்க்கையை சீரழிச்சதுன்னு சொல்லலாம். என்னன்னா, இவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, அழகிரியும் சரி முத்துவும் சரி கோபக்காரர்கள். ஸ்டாலினுக்கும் கோபம் வரும், ஆனால் எங்கே காமிக்கணும்னு தெரியும். அந்த பொறுமையினால் அவர் தாக்கு பிடிச்சிட்டார், கலைஞர்கிட்ட தாக்கு பிடிச்சிட்டாரு. எம்ஜிஆரா முத்துவான்ற மாதிரிலாம் போய் நிறுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்படி நிறுத்த ஆரம்பிக்கும் போது மக்கள் வந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்த செல்வாக்கெலாம் வேறு. அதில் இவர் வந்து நேரடியாக ஒரு பெரிய உச்ச நடிகரோட மோதுற மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. முதலமைச்சர் திரையுலகில் இருக்கும் போதே அவர் உச்சம், அவரை மீறி எதுவும் நடக்காது. அப்போ அவரே ஆட்சியில் இருக்காருன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த ஒரு அழுத்தம் முத்துக்கு விழுந்தது. ஒரு மிகப்பெரிய 2 ஆளுமைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய மூத்த மகன் முத்து அவர்கள் வந்து காலமானார் அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம பார்த்தோம். அவர் வந்து திரைப்படத்தில் வந்து நடிக்க முயற்சி பண்ணார், நடிச்சிருக்காரு, பாடல் பாடியிருக்காரு, அப்படி பற்றியெல்லாம் கேட்டிருக்கோம். அவருடைய வரலாறு பற்றி நம்ம பேசுவோம் சார். எங்கே ஆரம்பித்தார் அப்படிங்கிற பற்றி. அவர் திரைப்படத்தில் நடிக்க முயற்சிக்கல, 8 திரைப்படங்கள் நடிச்சிருக்கார் கதாநாயகன். கலைஞருடைய மூத்த மகன் முத்து. ஒரு பெரிய ஃபேமிலியுடைய பையன். பெரிய அளவில் உச்சத்துக்கு போய் கலைஞருடைய வாரிசாக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு, அவர் வாழ்ந்த அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிக்கலான காலகட்டங்கள்ன்றதுனால, அவருடைய திரை பயணமும் சரி, அரசியல் பயணமும் சரி அவருக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துச்சு. இப்போ மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் அவர் வரலை, அதான் பிரச்சனை. கலைஞர் வந்து அவருக்கு மற்றும் 3 மனைவிகள். முதல் மனைவி வந்து பத்மாவதி அம்மையார். அவங்க யாருன்னா, சிதம்பரம் ஜெயராமன் சொல்லிட்டு பெரிய பாடகர், நடிகர், பாடகர். அவர் இந்த குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி பாட்டு வரும்ல, அப்புறம் அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, பாசவலை படத்தில் ஒரு பாட்டு வரும், அது வேர்ல்டு ஃபேமஸ். அது இவர் பட்டுக்கோட்டையில் எழுதின பாட்டு. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எது தான் சொந்தம், குட்டியாடு தப்பி வந்தால் குறவனுக்கு சொந்தம்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி அந்த சாங் இதெல்லாம் அவர் தான் பாடினார். டிஎம்எஸ் வருகைக்கு முன்னாடி அவர் தான் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கெலாம் குரல் கொடுத்துருந்தார். அப்படிப்பட்ட சிஎஸ் ஜெயராமனுடைய தங்கையை தான்
கலைஞர் கட்டினார். மைத்துனர் 2 பேரும். ஒரே நாளில் கல்யாணம் நடந்தது. அந்த அவங்க பத்மாவதி அம்மையார். அவங்களுக்கு பிறந்தவர் தான் மூகா முத்து. குழந்த பிறக்கும்போதே தாயை இழந்துட்டார். ஏன்னா பிறக்கும்போதே அவங்க அப்போல்லாம் டிபி வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சிகிச்சைலாம் கிடையாது. அதில் வந்த காய்ச்சலில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தாயுடைய அரவணைப்பே இல்லாமல் தான் இருந்தார். பாட்டி அஞ்சுகம்மாள் அவங்க இறக்குற வரைக்கும் அவர்கிட்ட பராமரிப்பில் தான் இருந்தார். இவங்க தயாலம்மாவை அப்போவே கட்டிக்கிட்டார், கொஞ்சம் மாதத்துக்கு கட்டிக்கிட்டார். அது அவங்களும் பார்த்துக்கிட்டாங்க. மூத்த மகன்ற முறையில் மூகா முத்து வளர்ந்தார். 10th வரைக்கும் தான் படித்தார். அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு எங்கள் அப்பாவும் ஒரே ஒற்றுமைன்னா 10th ஃபெயில் நாங்கள். எங்கள் அப்பா முயற்சியில் முன்னேறினார், நான் கொஞ்சம் இதாகிட்டேன்னு. ஆனாலும் அந்த ஒரு இசை குடும்பத்தில் அந்த ரத்தம் இருக்குல்ல, அந்த டிஎன்ஏ அது மூகா முத்துட்ட ஊறி இருந்தது. அந்த கலை, சிதம்பரம் ஜெயராமனுடைய அந்த குரல் வளம், அந்த இது அவர் கேள்வி ஞானத்திலேயே அவர் வந்து ஒரு பாடகராக இருந்தார். சினிமாலெலாம் பாடியிருப்பார். இந்த நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவான்னு இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான பாடல். எப்படி இந்த பாட்டு நாகூரணிபா பாடல் இறைவனிடம் கையேந்தல் மாதிரி ஒரு காலத்தில் பண்டிகை நாள்லலாம் இந்த பாட்டு வரும். கூன் பிறையை போட்டிவிடும் குரானை ஓதிடுவோம்னு பாட்டு அவரே பாடி நடிச்சிருப்பார் அணையா விளக்கு படத்தில். அந்த பாடல் வந்து அவர் சினிமாவில் பாட்டு இன்னொரு 2 பாட்டு பாடிடுறார். இப்போ கூட தேவா இசையில் கடைசியாக ஒரு பாட்டு பாடினார். அப்போ அந்த மாதிரி இவர் எப்படி பாடகர்னா பாட சொன்னால் உடனே பாடிடுவார். அந்த மாதிரி ஒரு இது. கலைஞர் இவர் வீட்டுக்கு வந்தால் கூட பாடுறான்னொன்னா டக்குனு ஒரு தட்டை எடுத்து வச்சு தாளம் போட்டு பாட்டு பாடுவாராம். அந்த அளவுக்கு ஒரு இது. ப்ளஸ்ஸு அந்த சின்ன வயதுக்குரிய எல்லாம் இது குதிரை ஏற்றம் இதெல்லாம் கற்றுருந்துருக்காரு. எம்ஜிஆர் அவருக்கு வந்து எம்ஜிஆரை பெரியப்பான்னு தான் கூப்பிடுவார். எம்ஜிஆர், சிவாஜி இந்த எல்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க தானே. அதனால் அந்த ஒரு இது என்ன ஒரு இதுன்னா அரசியல் வந்து அவர் கலைஞர் பையனை சினிமாவில் கொண்டு வரணும்னு முடிவெடுத்தப்போ அவருக்கு விருப்பம் இருந்தது இல்லையா, விருப்பம் இல்லாமல் தான் உள்ளே நுழைஞ்சான்னு நினைக்கிறேன். படத்தில் உள்ளே வராரு. பிள்ளையோ பிள்ளைன்னு ஒரு படம், கலைஞர் கதை வசனம். இதில் ஒரு காமெடி என்னென்னா, இவருடைய ஒரு படத்துக்கு ஸ்டாலின் தயாரிப்பாளர், நம்ம முதல்வர் ஸ்டாலின் தயாரிப்பாளர், அவர் இன்னொருத்தரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. அந்த படம் அவ்வளோ ஓடல. நடிச்சிருந்தார். யார்? மூகா முத்து நடிச்சிருந்தார். ஆமாம், 8 படம் நடித்தார். பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, அணையா விளக்கு, சமையல்காரன் ஒரு படம், அந்த மாதிரி ஒரு 8 படம். என்ன பிரச்சனைனா இவர் படமே பிள்ளையோ பிள்ளையில் எம்ஜிஆர் இருக்கார். திமுக எம்ஜிஆர் வந்து கிளாப் அடித்து வாழ்த்தி நடிக்க வச்சார். பார்க்குறதுக்கு எம்ஜிஆர் மாதிரியே இருப்பார். நடை உடை பாவனை எல்லாம் எம்ஜிஆர் ஒரு மாதிரி அப்படி நடந்து வருவார் ஸ்டைலாக. அந்த ரைட் ஷோல்டர் லைட்டாக இறக்குன மாதிரி அப்படி நடந்து வருவார். இவரும் அந்த ஒரு பாட்டில் அந்த மாதிரி தான் வரும். சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்களில் ஒரு ஷேடோ ஷாட் வச்சுருப்பாங்க. நடந்து வரது பார்த்தா அது எம்ஜிஆர் தான் நடந்து வராருன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது எம்ஜிஆரை அப்படியே ரிப்ளிகா மாதிரி இருந்தார். அவர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு தான் அந்த அந்த லுக்லாம் வந்து அப்படி வச்சுருக்காரு மீசை. ஆமாம், அது எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆருமே சொல்லியிருக்காரு. மாப்போசி வந்து எம்ஜிஆருடைய ஒரு இதுவாகவே வர்றாரு, நல்லா இருக்குது, நல்லா வரணும் அப்படின்னு மாப்போசி அப்போ பாராட்டியிருக்காரு. அப்போ எம்ஜிஆரும் அந்த பேச்சு இது பாராட்டும் பொழுது நல்லா நடிக்கிறாரு தம்பி, இது பண்ணுறாரு. ஆனால் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க தனித்தன்மையில் கொஞ்சம் இது பண்ணணும், அதான் நீண்ட காலம் இது பண்ணணும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஒரு ரசிகர், இவர் எம்ஜிஆருடைய வெறியர். எம்ஜிஆர் படங்கள் பார்க்குறது, அதே மாதிரி ட்ரெஸ் போடுறது, அவங்க ஒய்ஃப் பேட்டி கொடுத்தது சொல்கிறாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு நடை உடை பாவனா அது உள்ளுக்குள்ளே அப்படியே இதாகிடும்ல. அது என்ன ஆகிடுச்சுன்னா, அவர் படத்தில் நடிக்கும் போது அந்த இது அப்படி தான் வரும். அந்த காலத்தில் எல்லாருமே அப்படி தான். விஜயகுமார்லாம் ஏன் ரஜினி வந்தார், ஏன் விஜயகுமார் வராமல் போனார்னா, அந்த ஒரு பீரியட் முடியுது. எம்ஜிஆரோட அந்த ஸ்டைலு ஹீரோனா இப்படி இருக்கணும் அதெல்லாம் முடியுது. விஜயகுமார் எம்ஜிஆரையும் சிவாஜியும் கலந்த மாதிரி நடிச்சிருந்தார். அவர் தான் முன்னணி ஹீரோ. சிவகுமார், விஜயகுமார். இதில் சிவகுமார் அவர் தனி பாணி, அவர் குடும்ப படங்கள், ஆக்ஷன் படம் பெரும்பாலும் இருக்காது. விஜயகுமார் கொஞ்சம் நல்லா ஹீரோவாக முன்னணியில் இருந்தார், ஆக்ஷன் படம் அதுன்னு. ரஜினிலாம் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த பீரியடில் எம்ஜிஆருடைய அந்த எம்ஜிஆர் திரையுலகத்துக்கு வந்துட்டார். அந்த ஸ்டைலில் புது மாற்றத்தை ரசிகர்கள் விரும்புகிறப்போ ரஜினி போன்றவர்கள் வேறு ஸ்டைலில் கொடுத்த உடனே அது ஹிட் அடிச்சிச்சு. விஜயகுமாரால் ஹிட் அடிக்க முடியல. கொஞ்ச காலத்தில் அவர் இதாகிட்டு. அந்த மாதிரி இவர் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி தான் இருப்பார். அந்த பாட்டெல்லாம் நீங்கள் காதலின் பொன் வீதிகள்னு அவருக்கு இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய எல்லா படத்துலையுமே டிஎம்எஸ்ஸு அந்த பாட்டு எல்லாம் பயங்கர ஃபேமஸ்ஸு. காதலின் பொன் வீதிகள்னு பூக்காரி படத்தில் வரும்.
அதில் அவருடைய ஸ்டைல்லாம் பார்த்தா அந்த எம்ஜிஆர் ஸ்டைல் அப்படியே இருக்கும். அந்த விக்கு, கண்ணாடி, நடக்கிறது அதெல்லாம். நான் உதட்ட கடிச்சிட்டு தான் பண்ணலையே தவிர மற்ற எல்லாம் இருக்கும். அப்போது அது 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோன்னு முதல் படத்திலே பாட்டு. முதல் படத்திலே பாட்டு பாடியிருக்காரு. இல்லை அவர் வச்ச பாட்டு 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தன் வழி வந்த மன்னவனோ அப்படின்னு. மூவேந்தர்கள்னால் சேர சோழ பாண்டியர்கள். வாலி எழுதுகிற பாட்டு. எம்ஜிஆர் அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாம் பாராட்டி ரோலக்ஸ் வாட்ச் அவர் கட்டி இந்த வாட்சை கழட்டி முகாமுத்துக்கு போட்டு நல்லா வருவார். நம்ம கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த இதில் பாராட்டி பேசிட்டு வாலியை பார்த்து நாளை காலையில் டிஃபன் சாப்பிட வந்துருங்க. நான் இவர் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போனாராம். எம்ஜிஆர் அவர் கையால் இட்லி தோசைலாம் இது பண்ணிட்டு அது என்ன வாலி 3 தமிழ் தோன்றியது முத்துக்கிட்ட தான் தோன்றுமா, இந்த பாட்டு எனக்கு வச்சுருந்தா இன்னும் பயங்கர ப்ராப்ளமாக இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இல்லைண்ணே இந்த மாதிரி அந்த படத்துடைய கேரக்டர் இதுண்ணே அதனால் வச்சுருந்தேன். எம்ஜிஆர் அந்த டைமில் ஏற்றுக்கிட்டானா அவருடைய முகபாவனை அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல அப்படின்னு வாலி 2-3 தடவை பதிவு பண்ணியிருப்பார். என்னென்னா அந்த மாதிரி ஒரு பாடல் அது. அது இந்த மாதிரி இயற்கையாக அமையிறது சில பேருக்கு ரொம்ப லக்கு வேணும். அவங்க படத்தில் பாடல்கள் ரஜினிக்கெலாம் ஆரம்பத்தில் நல்ல நல்ல பாடல்கள் இளையராஜா வந்த புதுசு எஸ்பிபி மலேசியா வாசவன் அவங்களாம் போட்டி போட்டு பாடின பீரியடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான பாடல்கள்லாம் ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு இருக்கும். கமல் பாடலுக்கே பேர் போனவர்னு. மோகன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர் பிரபலமானதே பாடல்கள். ராமராஜன் பார்த்தீங்கன்னா இளையராஜா போட்டதுனால அவரும் படத்துலேயும் பாடல்கள் நல்லாயிருக்கும். இது மாதிரி பாடல்கள் எம்ஜிஆர் வந்து இவர்கள் எல்லாத்தையும் கடந்தவர். அவர் அதுக்காக ஸ்பெஷலாக 5 பாட்டுனா 5 டியூன் 5 டியூன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அதை பற்றி சங்கர் கணேஷ் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார். துட்டெல்லாம் கொடுத்துட்டு 100 டியூன் போட்டு வாடணும். 100 டியூனா ஆமாம் போட்டு வா தலைவர் அதெல்லாம் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவார். 100 டியூனையும் கேட்டுட்டு 30, 72, 44, 120 எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி போடு அப்படின்னு அந்த மாதிரி எம்ஜிஆர் பாடலில் கவனம் செலுத்துறாங்க. இவருக்கு முகாமுத்து அவர்களும் இப்போ 8 படங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே ஏன் நடிக்கலை? என்ன திரைத்துறையில் என்ன பிரச்சனை இவருக்கு? அது ஒரு கொடுமையான நிகழ்வு. இவருக்கு அந்த பாடல்கள் நல்லா அமைஞ்சது. அதே மாதிரி இவர் வந்து வரும்பொழுது எல்லாரும் எதிர்பார்த்தது கலைஞர் இவரை கொண்டு வந்தது சினிமாவில் அப்படியே கொண்டு வந்து அரசியல் வாரிசாக கொண்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் பண்ண தவறு என்னென்னா இவரை பயன்படுத்தி இவரை மன்றங்கள் எம்ஜிஆர் மன்றங்கள்லாம் முகாமுத்து மன்றங்கள்லாம் அதில் மாத்திர வேலை பண்ணும்பொழுது எம்ஜிஆருக்கு இயல்பாகவே ஒரு கோபம் வருது. அவர் வந்து கிட்டத்தட்ட 54 வயது 55 வயது நெருங்கிக்கிட்ட ஒரு நடிகர் எம்ஜிஆர் உச்சத்தில் இருக்கார். அந்த நேரத்தில் அவரை மாதிரியே போட்டு இவருடைய தயாரிப்பில் தான் கலைஞருடைய அஞ்சுகம் பிக்சர்ஸ் தயாரிப்பிலே தான் படங்கள்லாம் வருது. அப்போ அஞ்சுகம் பிக்சர்ஸ் மேகலா பிக்சர்ஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் கலைஞர்லாம் சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ்னு எங்கள் தங்கம்லாம் அதில் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் காஞ்சி தலைவன் இந்த மாதிரி படங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க. அஞ்சுகம் பிக்சர்ஸ்னு வச்சு கிருஷ்ணன் பஞ்சு யார் கிருஷ்ணன் பஞ்சுனா பராசக்தி படம் வச்சுல்ல அதோட டைரக்டர். அந்த பிள்ளையில் கூட அந்த மாதிரி தான் இருக்கும் காட்சிகள்லாம். பராசக்தி மாதிரி அந்த கோர்ட்டு சீனு நான் ஆணையிட்டால் எம்ஜிஆர் பாடுவார்ல அந்த மாதிரி சவுக்கடிக்கிற சீனு டபுள் ஆக்ஷனு இந்த மாதிரிலாம் கலைஞருடைய கதை வசனம் தான். எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் எம்ஜிஆருடைய ரிப்ளிக்கான ஜனங்க கொஞ்சம் தயங்குவாங்கல்ல. படம்லாம் ஓடிச்சு சுமாராக ஓடிச்சு. அவருக்கு எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. இந்த சமையல்காரனு பிளாசா தேட்டரில் அங்கே தான் நேற்றுன்றனாலேயும் வந்துச்சு. அப்போ பெரிய ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் பேனர்லாம் வைப்பாங்க. சமையல் அந்த கரண்டி பிடிச்சிட்டு இது பண்ணுற மாதிரி அந்த இது மாதிரி இதெல்லாம் நல்லா ஃபேமஸாக தான் இருந்தார். எம்ஜிஆர் மன்றங்களில் கலைச்சி ஒரு மன்றங்கள் அப்படிலாம் வரும்பொழுது எம்ஜிஆருடைய கோபத்துக்கு இயற்கையாக ஆளானார். ஆனாலும் அது இவர் முகாமுத்து சொல்கிறது பெரியப்பா மேலே ரொம்ப பாசம். அப்பா கூட இது இருந்தால் கூட பெரியப்பா வந்து என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு. இவர் அந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்த பிறகு ஒரு பிரபல நடிகர் அவரால் மது பழக்கம் இதாகி அதுக்கு ரொம்ப அடிமையாயிட்டார். மது பழக்கம் தான் அவர் வாழ்க்கையை சீரழிச்சதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி பீரியட்ல இந்த நடிகர் அந்த பீரியட்ல இந்த நடிகர் ஆமாம் அந்த பீரியட்லேருந்து ஒரு நடிகரில் ஒருத்தர். நீங்கள் பார்த்தா இன்றைக்கி அவர் அந்த பழக்கம் இல்லைன்னா அவர் ஒருவேளை ஸ்டாலின் இடத்துல இருந்திருக்கலாம் அல்லது வேறு ஆரம்பத்துலேயே அவர் ஏதாவது பொறுப்பில் வந்திருக்கலாம். என்னென்னா இவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா அழகிரியும் சரி முகாமுத்துவும் சரி கோபக்காரர்கள். ஸ்டாலினுக்கும் கோபம் வரும் ஆனால் எங்கே காமிக்கணும்னு தெரியும். அந்த பொறுமையினால் அவர் தாக்கு பிடிச்சிட்டாரு. கலைஞர்கிட்ட தாக்கு பிடிச்சிட்டாரு நின்றுட்டார். அரசியல்லையும் அவர் தான் கரெக்டான ஆளுன்ட்டு இது பண்ணிட்டாங்க. முகாமுத்துட்டு இருந்த இசைஞானமும் ஒரு பெரிய இது. ஆரம்பத்தில் திமுக மேடைகளில்
பாட்டு அவர் அப்படி தான் அவர் வராரு. மேடைகளில் பாட்டு பாடுறது, கட்சியுடைய கொள்கை பாடல்கள், நல்ல குரல் வளம், அந்த மாதிரி வந்திருக்காரு. அதுக்கு பிறகு நீங்கள் கேட்டிங்கள்ல 7 படம் 8 படம் தான் நடித்தார், அப்புறம் என்ன ஆச்சுன்னு. இவர் வரும்பொழுதே 71ல் நடிக்க ஆரம்பிக்கிறார். 72ல் ஒரு படம், 73ல் ஒரு படம், 74ல் ஒரு 3 படம், 75ல் படம், 76ல் எமர்ஜென்சி, 73ல் எம்ஜிஆர் வெளியில் வந்துடுறாரு. இப்போ எம்ஜிஆரா முத்துவான்ற மாதிரிலாம் போய் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நிறுத்த ஆரம்பிக்கும் போது மக்கள் வந்து எம்ஜிஆர் கிட்ட இருந்த செல்வாக்கெலாம் வேறு. அதில் இவர் வந்து நேரடியாக ஒரு பெரிய உச்ச நடிகரோட மோதுற மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. அது ஒன்று. 2வது இவர் எம்ஜிஆர் பாணியில் நடிக்கிறதுனால அதையும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. எல்லாத்துக்கும் மேலே எல்லா தயாரிப்பும் இவங்க தயாரிப்பு தான். 1 2 வெளி தயாரிப்பு மாதிரி காமிச்சாங்க. எல்லாமே கலைஞர் தான். எல்லாமே கலைஞர் அவர்கள். கலைஞர் இது அவங்களுடைய 5 பிக்சர்ஸு. சில இது வந்து வெளி தயாரிப்பாளர்கள், அதாவது இவர் செல்வம், முரசொலி செல்வம் இறந்து போனார்ல, முரசொலி செல்வமும் ஸ்டாலினும் தயாரிக்கிற மாதிரி ஒரு படம். இப்படிக்கு இவர்களை அது ஒரு பேர் நினைக்கிறேன், இவர்கள் மனிதர்கள் அது ஒன்று. அப்புறம் இன்னொரு டைரக்டர் அந்த மாதிரி மகேந்திரன் ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுதியிருப்பார். டிஎன் பாலுன்னு அப்போ ஃபேமஸான திமுகவை சேர்ந்தவன்ற மாதிரி இந்த டைரக்டரில் இந்த ஆதரவாளர்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவர் தான் இந்த படம் சட்டம் என் கையில் எடுத்தார்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் பிரபலமான படம் வச்சு தான் எடுத்தாங்க. 76ல் எமர்ஜென்சி திமுகவே புரட்டி போட்டுச்சு. அப்புறம் இவரெலாம் எந்த மொழிக்கு. அதனால் சினிமா வந்து அப்படி அந்த காலகட்டத்தில் பெருசாக எதுவும் இல்லை. 77ல் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார். எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற நடிகர்களையோ இன்னைக்கு கேள்விப்பட்ட எது பிரச்சாரம் ஏதோ பண்ணார் அவர் எம்ஜிஆருக்காகலாம்? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற நடிகர்களையோ இன்றைக்கி இருக்கிற திரையுலகத்தையோ வச்சு எம்ஜிஆரெல்லாம் பார்க்க முடியாது. எம்ஜிஆர் வந்து தமிழ் திரையுலகுடைய ஒரு என்ன சொல்கிறது, டானா காட்ஃபாதரா எப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் பேட்டி கொடுத்தாருன்னா அந்த பேட்டியில் எம்ஜிஆர் பற்றி இல்லாமல் இருக்காது. சூப்பர் ஸ்டார் மாதிரி. சூப்பர் ஸ்டார்லாம் எதுலேயுமே தலை இல்லையா அவர்? இல்லை, அப்போது சூப்பர் ஸ்டார் அவர் தான் சூப்பர் ஸ்டார். வேறு யார் சூப்பர் ஸ்டார்? 62லேருந்து அவர் தான் சூப்பர் ஸ்டார். என்னன்னா எம்ஜிஆரை மீறி எதுவும் நடக்காது. ஜெய்சங்கர் எம்ஜிஆரை எதிர்த்து கலைஞருடைய கதை வசனத்தில் வண்டிக்காரன் மகன் ஒரு படம் நடித்தார். அதோட அவருடைய கதாநாயகர் இது முடிஞ்சிச்சு. ஏன்? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவரை ஹீரோ வச்சு எடுக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு பயம், தைரியம் இல்லை. அதே மாதிரி இவர் சந்திரசேகர் நடிகர், வாகை சந்திரசேகர், அவர் வந்து அப்போ நல்லா பாலைவனச்சோலை, ஒருதலை ராகம் ஃபஸ்ட்டு அறிமுகம், பாலைவனச்சோலை அது நல்லா ஹிட் அடித்து வந்தார். கலைஞருடைய ஒரு படம் தூக்கு மேடைன்னு நினைக்கிறேன் நடித்தார். திமுக மேடைகளில் ரொம்ப இதுவாகனோன்னே அதோடு அவர் கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெருசாக அவர் ஹிட் அடிக்கலை. இந்த மாதிரி பலரும் திமுக ஆதரவாளர் நடிகர்களே இருந்தாங்க. இப்போ மணிவண்ணன்லாம் ஆரம்பத்தில் திமுக. அது கலைஞருடைய கதை வசனத்தில் சத்யராஜும் அது ஒரு அரசியல் படம். எம்ஜிஆர் ஆட்சியை விமர்சித்து நடித்த படம். சத்யராஜ் பிரபுன்னு நினைக்கிறேன், பிரபுவா யாருன்னு தெரில. அந்த படம் நல்லா ஓடிச்சு. ஆனாலும் எம்ஜிஆருடைய அந்த ஆதிக்கம்ன்றது திரையுலகில் இருந்தது. அப்போ 77க்கு பிறகு இவர் வச்சு படம் எடுக்கிறதுக்கு பலரும் தயங்கினாங்க. முதலமைச்சர் திரையுலகில் இருக்கும் போதே அவர் உச்சம், அவரை மீறி எதுவும் நடக்காது. அப்போ அவரே ஆட்சியில் இருக்காருன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த ஒரு அழுத்தம் முத்துக்கு விழுந்தது. இது இல்லைன்னா முத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய நடிகராக வளம் வந்திருப்பார். 8 படம் அவர். ஏன்னா அந்த இதெல்லாம் பார்த்தா அந்த ஸ்டைல் இப்போ எம்ஜிஆரும் விலகிட்டார். இப்போ அதே ஸ்டைலில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம். மது இந்த ரெண்டுமே அவரை வீழ்த்துச்சு. அந்த அரசியல் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தது. டிஎம்கே அப்போ ஒன்றும் இல்லாமல் போச்சு. கிட்டத்தட்ட 48 சீட்டோட முடங்கி போனாங்க. மிசாக்கால கொடுமைகள் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது ஒன்றும் இல்லாமல் போகுது. ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லாமல் ஓடுங்கிற அந்த நேரம். அதனால் எம்ஜிஆர் உச்சத்தில் இருக்கார். திரையுலகமாக அவருக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது. கட்டுப்பாட்டுனா அவர் கட்டுப்பாடு செலுத்தலை. ஆனாலும் அவர் கோச்சிக்கு அவர் பயந்துருவாரோன்னு யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படி போச்சு. அதனால் இவருடைய இது அதோடு ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் மது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அரசியலுக்குள்ளே உள்ள ஒரு ஐடியா அவருக்கு இல்லை. அரசியலுக்கு உள்ளே வந்தார். பயங்கரமான டிஃபேம்லாம் நடந்தது அந்த பீரியடில். அது இவரால் அதை சமாளிக்க முடியல. கலைஞரை கூட கேட்டுக்கிட்டதா அப்போ கேள்வி. அவன் இளந்தளிர், அவனை விட்டுருங்க அப்படின்னு கலைஞர் சொன்னதா. கலைஞர் தாங்குவார் என்ன அடித்தாலும், இவரால் தாங்க முடியல. அப்போ ஸ்டாலினுக்கு என்ன வயசு இருக்கும்? 24, 23, 24 வயசு இருக்கும். இவர் கொஞ்சம் வாலிபர்.
இன்னைக்கு என்ன 77 வயசுனா பார்த்துங்க. அப்போ அவருக்கு ஒரு 30 நெருங்கிட்டு இருப்பார். ம். அது அது அந்த மாதிரி இது. அப்புறம் அவர் அப்பா கூட முரண் அது இதுன்னு அப்படியே போயிடுச்சு. ம். அதிகமாக குடும்பத்தோட சண்டை, ஒதுங்கி வாழ்கிறது, மது பழக்கம், அப்படி அவர் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு. ம். வறுமையிலலாம் ரொம்ப மோசமாக இருந்த காலகட்டங்கள்லாம் உண்டு. ம். ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தார், திருவாரூரில் அவர் போய் வீட்டு வீட்டெலாம் பிரிஞ்சு போயிட்டார். ம். யாருன்னு போனால் அங்கே அவர் அவ்வளோ ஒரு அழுக்கடைந்த வேட்டியோடு அப்படி இருந்தார். மது போதையில் இருந்தார். ம். அவ்வளோ வருத்தம் எனக்கு பார்க்கும்பொழுது. அப்போவும் வந்து பாட்டு ம். அப்படி பாட்டு பாடினார். அப்பாவை பற்றி சொல்லும்போது கண்ணீர் விட்டார். அப்பாவுக்கு நான் ஒரு நல்ல பிள்ளையா இல்லை. ம். அப்பா என்னை வந்து எவ்வளோ கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணார். ஆனால் நான் நல்ல பிள்ளையா இல்லை அப்படின்னு. அதே மாதிரி பெரியப்பாவை பற்றி அப்படின்னு எம்ஜிஆரை பற்றி பேசும்பொழுது ரொம்ப கண்ணில் அப்படியே ஒளி மின்னு அவ்வளோ பளிச்சிடும் அவருடைய ம். எம்ஜிஆரை பற்றி பேசினார். அதற்கு பிறகு இவர் அப்படியே இருந்தப்போ நடுவில் ஜெயலலிதா அதிமுகவில் சேர்ந்தார். ம். அப்போ அவருக்கு ஜெயலலிதா மருத்துவ உதவின்னு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ம். இது எல்லாமே திமுகவில் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணுச்சு. கலைஞருடைய பையன் அவ்வளோ பெரிய தலைவர், அவ்வளோ பெரிய கட்சி, ம். அவருக்கு வந்து எதிர்க்கட்சி வரிசையில் இதுவான்ற மாதிரி. ம். அதுக்கப்புறம் 2009க்கு பிறகு கொஞ்சம் அப்படியே ஒன்று சேர்ந்தாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருந்தும் அவர்கள் மனைவி அவங்க தான் இவங்களுடைய சி.எஸ். ஜெயராமனுடைய பொண்ணையே கட்டிக்கிட்டார் அவர். ம். ஒரு பக்கம் கலைஞருக்கு மைத்துனர் அவர் சி.எஸ். ஜெயராமன், ம். தாய்மாமனுடைய மகளே கட்டிக்கிட்டார். அந்த இதில் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் வந்து டாக்டர் அறிவுநிதி, பொண்ணு ம். எல்லாமே பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ம். மருமகள் வந்து கெவின் கேருடைய அந்த இது மேலாளர், பெரிய ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ம். கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க பேத்தி தானே இப்போ ம். இவர் விக்ரமுடைய பேரன் ஆமா. விக்ரமுடைய பொண்ணுக்கு கட்டினாங்கல்ல, ம். கலைஞர் குடும்பத்தில் சம்மந்தம் நடந்தது. ம். அது அதே மாதிரி இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் ம். அவர் ஒரு பேத்தியை கட்டியிருக்காரு. அவர் சென்ற பாதை, அவருடைய இது, அவர் வறுமை கஷ்டப்பட்டது தனி இருந்தாலும் அவருடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் பரவாயில்ல, எல்லாம் ஒரு பெரிய பொசிஷனில் ம். மறுபடியும் அந்த பாதையில் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய 2 ஆளுமைகளுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஆளுமை, இன்னொரு ஆளுமை, 2 பேர் நண்பர்கள், ம். 2ம் அரசியல் ஆளுமைகள். அவர் திரைத்துறை ஆளுமை. அவரை வீழ்த்துறதுக்கு இவரை, அதாவது எப்படி சொல்லணும்னா, மகாபாரத போரில் ம். அபிமன்யுவை கொண்டு போய் சக்கரவியூகத்தில் இறக்கி விடுவாங்க. சக்கரவியூகன்றது அதை உடைச்சிட்டு உள்ளே போகிற கலையை, ம். உடைச்சிட்டு உள்ளே போகிறது மட்டும் இல்லை, உள்ளே அடிச்சுட்டு வெளியே வரத்துக்கும் கற்றுருக்கணும், 2க்கும் தெரியணும். ம். அர்ஜுனன் வந்து அபிமன்யுவுக்கு உடைச்சிட்டு உள்ளே போகிற சொல்லி கொடுத்துருப்பாப்புல. வெளியில் போகிறது கற்றுக் கொடுக்குறதுக்குள்ளே அந்த போர்லாம் ஆரம்பிச்சிடும், அது அப்படியே இருக்கும். ம். அர்ஜுனன் போரில் வேற எங்கேயும் மாட்டிக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ சக்கரவியூகம் வரும்பொழுது ம். அபிமன்யு நான் பார்த்துக்கிறேன்னு உள்ளே உடைச்சிட்டு உள்ளே போடுவார். வர முடியாது, காலி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ம். சக்கரவியூகத்தில் சிக்கிய அபிமன்யு போல மிகப்பெரிய ஒரு 2 ஆளுமைகள் நடுவில் ஒரு மாட்டிக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ம். இல்லாவிட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படம்லாம் அவர் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பாடல் காட்சிகள்லாம் எம்ஜிஆரா ரவிச்சந்திரனான்னு 2 கலந்த மாதிரி தான் இருக்கும். ம். அந்த பாடல் காட்சிகளில் அந்த ஒரு 4-5 பாட்டு அவருக்கு பயங்கர ஃபேமஸாக இருக்கும். ம். அதே மாதிரி கொள்கை பாட்டல் மாதிரி சில எம்ஜிஆரை விமர்சித்தும் பாட வச்சாங்க. இது எல்லாமே என்ன நீங்க ஆச்சுன்னா சொன்னதுல மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டார். ம். அந்த சுழலில் வலிந்து திணிக்க வைத்தார்கள். ம். 2வது திரையுலகன்னு வரும்பொழுது அவர் வாழ்க்கை மாறிடுச்சு. திரையுலகத்திற்கே உரிய மது பழக்கங்கள், மற்ற விஷயங்கள், அதில் போய் மாட்டிக்கிட்டார். ம். அது எல்லாமே அவருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுச்சு. ஒரு அழகான ஒரு இளைஞன், ஒரு திறமையான கதாநாயகனாக அடுத்தடுத்து தொடர வேண்டியவர், ஒரு சிறந்த பாடகர், ஒரு பெரிய அரசியல்வாதியாக வர வேண்டியவர், கடைசியில் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இதாகிட்டார். கலைஞர் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பார், தனக்கு பிறகு தன்னுடைய மூத்த மகனை அரசியலில் பெரிய ஆளாக கொண்டு வரலான்னு. அந்த இதுவும் லாஸ்ட்டில் நடக்காமல் போச்சுன்னு தான் சொல்லுவேன். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.